ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ப்ரான் பிரியாணி வாங்க பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளி, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 4 பச்சை மிளகாய், 3 பெரிய சைஸ் வெங்காயம், பாதி அளவு பெரிய லெமன். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 4 லவங்கம், 4 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஜாவித்ரி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் 1/2 kg எறா எடுத்திருக்கேன் அண்ட் 3 கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு எடுத்துட்டு அதில் நம்மளுடைய கரம் மசாலா பொருட்களை போட்டு தாளிங்க. மசாலா பொருட்கள் கரைஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அது கூட நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு சிறிதளவு கல் உப்பை எடுத்து ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிற பிறகு அது கூட எடுத்து வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மிக்சியில் ஒரு சின்ன கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வதங்கிய வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் பியோர் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அது கூட கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. பாதி அளவு பெரிய லெமனை ஜூஸ் எடுத்து அதை இதோடு சேர்த்து பேஸ்ட் பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி, ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்ச 1/2 kg பிரானை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சைட் டிஷ்காக 2 எக்கை நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நான் 3 கப் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்துருக்கிறதுனால 5.5 கப் தண்ணியை நான் எடுத்துக்கிறேன். எந்த கப்பால் நம்ம அரிசியை அளக்குறோமோ அதே கப்பால் தண்ணியும் அளந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸை இந்த கலவையோடு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக மீதம் இருக்கக்கூடிய கொத்தமல்லி, புதினா தலைகளை இதோட தூவி குக்கரை மூடி போட்டு மூடி விட்டு விசில் வச்சிடுங்க. 2 விசில் வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணுங்கள். நம்முடைய சுவையான ப்ரான் பிரியாணி தயார். ப்ரான் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you guys for watching this video.